ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டேட் பேங்க்கில் இன்டர்நெட் பேங்கிங் எப்படி நம்ம ஏடிஎம் கார்டு வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறேன். நம்ம வந்து நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேங்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே ஈஸியாக பண்ணிடலாம். பேங்க் போனால் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட ஏடிஎம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தே பண்ணிடலாம். சரி, அது எப்படி பண்ணிட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் பாருங்கள், அந்த கன்வெர்ட் லாகின் இருக்குது பதில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க பதில் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூசர் பாஸ்வேர்டு கொடுத்து இன்ஸ்டால் உள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து இப்போ நம்ம புதுசாக பண்ண போகிறனால என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது. இந்த மெசேஜ் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நம்மகிட்ட ஏற்கனவே நம்ம பேங்க்கில் போய் ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம பண்ண தேவையில்லை. நம்மகிட்ட இல்லாதனால நம்ம புதுசாக நம்ம நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக மற்ற டீட்டெயில்ஸாக டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பிரச்சனை தான். நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நியூ விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த விண்டோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ் கோடு, சிஐஎஃப், அப்புறம் பிரான்ச் கோடு, கண்ட்ரி, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு, அப்புறம் மற்ற நீங்கள் எப்படி அந்த எவ்வளோ அமௌண்ட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம வந்து ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுக்கலாம், இல்லாட்டி லிமிட்டெடு ட்ரான்ஸ்ஃபர்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து உங்கள் புக்லேயே இருக்கும். நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் பேங்க் புக்கில். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணலாம். சரி, இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டேன். அக்கௌண்ட் நம்பரு, சிஎஃப் கோடு நம்பர் கொடுத்தாச்சு, பிரான்ச் கோடு, அப்புறம் கண்ட்ரியை செலக்ட் பண்ணியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நீங்கள் மொபைல் நம்பரு ஸ்டேட் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பரு அதான் கொடுக்கணும். சரியா? அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் இது செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி லிமிட்டட் பண்ணாலும் சரி, அது உங்களோட இது. ஆனால் லிமிட்டட் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் ஃபுல் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். ஃபுல்லு கொடுத்தோம்னா என்ன, ஒரே டயத்தில் அதிகமான பணம் அமௌண்ட் அனுப்பலாம். லிமிட்டட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லிமிட் கொடுத்துறீங்களோ அவ்வளோ தான் நம்ம அனுப்ப முடியும். சரி, இப்போ நம்ம ஒரு இதை செலக்ட் பண்ணுவோம். அடுத்து கீழே இருக்குது அந்த இமேஜ் கோடு, அந்த கோடை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். இங்கே டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நமக்கு வந்து கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு பதிலாக அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போடும், ஒன் டைம் பாஸ்வேர்டு போகும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. அப்படி போகலை அப்படின்னா திரும்ப கீழே ரெட் கலர் இருக்கு பதிலாக அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு தடவை வரும். நான் வந்து ஓடிபியை என்ட்ரு பண்ணி வந்துட்டேன். அடுத்த ஆப்ஷன் வந்து ஏடிஎம் கார்டு இருக்கா, ஏடிஎம் கார்டு இல்லையா அப்படின்னு கேட்குது. நம்மகிட்ட ஏடிஎம் கார்டு வச்சு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு செலக்டில் இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லாட்டா நம்ம வந்து பேங்க்கில் போய் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஏடிஎம் கார்டு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏடிஎம் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ், ஏடிஎம் கார்டில் பின்னாடி எல்லாமே இருக்குது. ஏடிஎம் கார்டில் நம்பர் இருக்கும், அப்புறம் ஏடிஎம் கார்டுடைய எக்ஸ்பைரி டேட்டு, அப்புறம் மற்ற வேலிடேஷன் டேட்டு எல்லாமே அது கொடுங்க. கொடுத்துட்டு ஏடிஎம்மில் உள்ள பின் நம்பர் இருக்குதுல அதையும் கொடுங்க. கொடுத்து அதே மாதிரி கீழே உள்ள அந்த இமேஜ் நம்பரையும் அங்கேயே டைப் பண்ணுங்கள். ஃபுல் நேமு கரெக்டாக இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரே ஒரு ருப்பியா வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லும். எல்லாத்தையும் நமக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க. கரெக்டாண்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ₹1 வந்து அவங்க வந்து இந்த இதுக்கு கட் பண்ணிக்குவாங்க. இது கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ நான் பே கொடுக்குறேன். பே கொடுத்ததோட நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணிட்டாங்க காசு. கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டெம்பரரி யூசர் நேம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெட் கலர் நம்பரு. அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதான் நம்மளுடைய டெம்பரரி யூசர் நேம். இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு தேவையோ ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு கொடுங்க, அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா திரும்ப உங்களுடைய அந்த நம்ம இப்போ டெம்பரரியாக கொடுத்தாங்க பதில் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் தேவைப்பட்டதை மாற்றிக்கலாம். தேவைப்படுறது நமக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. நீங்கள் தேவைப்படுறதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு யூசர் நேம் கேட்கும். அதையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறது அது தேவைப்படும்.
அப்போ இனிமேல் வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் உள்ள பைசா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க. இதை இருக்குது, இங்கே லைக் பண்ணிட்டு கீழே இருக்குங்க சி ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே இங்கே வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும். அது கீழே பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ. டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்குதுல, இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க. டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பற்றில, அந்த சைடு ரைட் சைடில் பெல் சிம்பிள், அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண 5-10 செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணிங்கன்னா அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் அடிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம பேஜ் இருக்குது. இதை நீங்கள் வந்து இங்கே இருக்க லைக் பட்டன் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே 3 புள்ளி இருக்குது பதிலாக, இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்க பதிலாக ஃபோட்டோஸ், வீடியோஸு, லிங்க்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.